இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 223. கதையோட ஓப்பனிங்ல நம்ம பருட்டோ இன்னியோட இந்த சூனின் எக்ஸாம்லாம் முடிஞ்சு நம்ம சூனினா மாறுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு நர்வஸா இருக்கான்ற மாதிரி மீச்சி கேட்பான். அதெல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சூனினாவோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது கீழ இருந்து அண்ணா இங்க பாருங்கன்ற மாதிரி ஹீமாவரி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா பருட்டோவை. இன்னொரு பக்கம் பேட்டில் அரேனாக்கு வந்துட்டோம் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்க நம்ம கோடங்க மாறு சொல்லிக்கிட்டு இருக்கா. மோமோஷிக்கு இந்த இடத்த பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிருப்பான் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு இப்பதான் எல்லாத்தையுமே சரி பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெலிகாஸ்ட் பண்றதாவுமே இருப்பாங்க. பிகாஸ் முன்ன மாதிரி மக்கள் எல்லாரையுமே இந்த அரேனாவை சுத்தி உட்கார வச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா காப்பாற்ற கஷ்டமா இருக்குன்ற காரணத்துக்காக லைவாவே இந்த சூனியன் எக்ஸாம் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க லீஃப் வில்லேஜ் ஃபுல்லாவே. பேட்டில் பண்றவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பேட்டிலும் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம கொண்டாங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ தான் ரெஃபரியாவும் இருக்க போறன்ற மாதிரி நம்ம ஷீக்கமரும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலா இவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ரிப்பேர்லாம் பண்ணதுனால மறுபடியும் ரிப்பேர் பண்ற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லைன்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். எதுக்காக ஹீமாவரி பருட்டோவை கூட்டுருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு நிஞ்சா ட்ரைனிங் மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு வித்தியாசமான 3 பேரை பார்த்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள பத்தி கவலைப்படுறதுனால நான் என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீமாவரி வந்து பருட்டோ கிட்ட கேட்கறா. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால இந்த விஷயத்தை நானே செக் பண்ணி பார்க்கறேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி தான் பருட்டோ சொல்லுவான். நருட்டோ கிளம்பும் போது கவாக்கியுமே நீ சூனின் எக்ஸாம் பார்க்க வரியான்ற மாதிரி கூப்பிட, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லுவான். பருட்டோலாம் கூட அந்த இடத்துல சண்டை போடுவான்ற மாதிரி சொன்னாலுமே அவன் அந்த இடத்துல வரா மாதிரியே ஐடியா இருக்காது. அந்த இடத்துல நிறைய கண்டென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே நியூ பவர்ஃபுல்லான நிஞ்சுச்சுலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை பார்க்க நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னவனே தான் கவாக்கி கொஞ்சம் யோசிப்பான். முன்னாடி ரவுண்ட்ல பாஸ் ஆனா 8 பேருமே அந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பாங்க. நம்ம கோணங்கமாருமே இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க சொல்லியிருக்கோம். 1-on-1 பேட்டில் தான் நடக்க போகுது, யார் வின் ஆக போறாங்களோ அவங்க தான் குவாலிஃபை ஆக போறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை நாக் அவுட் பண்ணணும், இல்லைனா எதனா ஒரு டேஞ்சரஸான விஷயம் நடக்க போச்சுன்னா நானே அந்த பேட்டில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கு நடுவில் நம்ம சாரடா வந்து கை தூக்கி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, மீட்ஸ்கி அண்ட் பருட்டோ 2 பேரும் வரல, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களான்ற மாதிரி கேட்கும் போது இப்போ இந்த டப்பால இருந்து நேம்ஸ் எல்லாம் எடுப்போம், அவங்க நேம் இதுல வராத வரைக்கும் அவங்கள நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டோன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டில் யாருக்கும் பாத்தீங்கன்னா இனோஜின் விசஸ் ஹோக்கி. இன்னும் 15 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் பேட்டில் நடக்கும்ன்ற மாதிரி கோனகமார சொல்றான். அதே சமயம் ஹீமாவரி பருட்டோ மீட்ஸ்கி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க. நீங்க தான் நிஞ்சா மாதிரி யோசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன நடக்குதுன்ற மாதிரி பருட்டோ கேட்கும் போது நாங்க ஒன்னும் நிஞ்சா மாதிரிலாம் பண்ணல, சோ அவங்கள பார்க்கவே வினோதமா இருந்தாங்க, அதனால தான் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி ஹீமாவரியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆமடோ ஒரு 3 பேர் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். சடனா அந்த 3 பேர் வந்து ஆமடோவை பிடிச்சி ட்ரெயின்ல போட்டு அந்த இடத்த விட்டு அவனை கடத்திட்டு தூக்கிட்டு போறானுங்க. உடனே நம்ம மீட்ஸ்கி அண்ட் பருட்டோ 2 பேருமே அந்த ட்ரெயின்ல ஏறிடுவான். ஈனோ ஷிகாச்சோ 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹோக்கியோ வந்து ஒரு ஆன்பு பிளாக்அப்ஸ்ல இருக்கான், அதாவது சாய்தா அவரை வந்து ட்ரெயின் பண்றாரு. சோ அவனை பத்தி எதனா டேட்டா வந்து நீ கேட்கலாம் இல்லையா அப்பா கிட்டன்ற மாதிரி கேட்கும்போது அதுல ஒரு அவசியமும் கிடையாது, ஒரு ஆக்சுவலான பேட்டில் அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா என்னோட எபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நான் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி அவன் சொல்லுவான். சோஜோமே அந்த இடத்துல கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம டீம்ல எல்லாருமே சுனினா மாறுன்ற மாதிரி சொல்லுவான். அதே சமயம் ஹோய்கியோட டீமுமே அந்த இடத்துல ஈனோஜினோட எபிலிட்டிஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான், இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பன்ற மாதிரி ஹோய்கி அந்த இடத்துல கான்ஃபிடன்ஸா சொல்லுவான். அதே சமயம் ட்ரெயின்ல ஆமடோவை கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம தான் பருட்டோ அண்ட் மீட்ஸ்கி போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சோஜோ அந்த இடத்துல இருந்து சேர் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம சாரடாக்கு பயங்கர குழப்பமா இருக்கு, மீட்ஸ்கி அண்ட் பருட்டோ எங்கடா போய் தொலைஞ்சிங்க, சீக்கிரம் வாங்கலான்ற மாதிரி தான் யோசிக்கிறா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்க. மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. ஈனோஜின் அவனோட சூப்பர் பீஸ்ட் ரோலை யூஸ் பண்ணி எடுத்த உடனே அட்டாக் பண்ண ஹோக்கி அந்த இடத்துல கொஞ்சம் அடி வாங்க தான் ஆரம்பிக்கிறான். அவன் மேல அந்த பெரிய கிரேச்சர் வந்து விழுக வரும்போது எர்த் ஸ்டீல் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஸ்டேடியம் ஃபுல்லாவே அந்த இடம் ஃபுல்லாவே கல்லா மாறிடுச்சு. ஈனோஜின் அங்க எங்கன்னு அதுல சுத்தினாலுமே அது ஒரு மெஸ் மாதிரி மாறிடுச்சு. ஹோக்கி அவனை சுத்தி சுத்தி அந்த இடத்துல மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல அவன் தொலைஞ்சா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஹோக்கிக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோ கேட்கும் போது தான் சாய் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஆக்சுவலா ஹோக்கி கிட்ட ஒரு மெயின் எபிலிட்டி இருக்கு, அவன் கண்ணு மூலியமா எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி பார்த்தாலே அது எல்லாத்தையுமே அவனால மெமரைஸ் பண்ணிட முடியும். எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் குனாயை வச்சு அட்டாக் பண்ண நூல் இலையில தான் ஈனோஜின் அந்த இடத்துல தப்பிப்பான். அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஈனோஜின் அடி வாங்கி அந்த இடத்துல பயங்கர கன்ஃபியூஸா தான் இருப்பான். ஆக்சுவலா நம்ம சாய் வந்து ஹோக்கியோட டீமை ரொம்பவே நிறைய விஷயங்களுக்காக ட்ரெயின் பண்ணியிருப்பான். இன்டெலிஜென்ட்ல இருந்து ஆன்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சொல்லி தான் இவங்க பண்ற எல்லாமே டாப் சீக்ரெட்டா இருக்கிறதுனால எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. ககாஷி ஒகாகே ஆக முடியும், அவருமே ஆன்புல தான் இருந்திருக்காரு, சோ நானுமே இப்போ ஆன்புல இருக்கேன், என்னாலையுமே மாற முடியுன்ற மாதிரி தான் ஹோக்கி நம்புவான். ஹோக்கி வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங். சோ ஈனோஜின் என்ன பண்றான் அப்படின்னு நம்ம தான் சாயுமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈனோஜின் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு அடி வாங்கி கால் தடுக்கி கீழே விழ பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்தே அவன் அடி வாங்கிட்டே இருக்கான் இல்லையா, சோ இந்த மெஸ்ஸை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பீஸ் கூட யூஸ் பண்ணி மேல பறந்து தேடிக்கிட்டு இருப்பான் ஹோக்கியை. ஹோக்கி அவனை கண்டுபிடிச்ச உடனே நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி எர்த் ஸ்டீல் யூஸ் பண்ணி அந்த பேர்டை உடைச்சு விட்டுருவான். கீழே விழுந்துகிட்டு இருக்க ஈனோஜின் வந்து சூப்பர் பீஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஹோக்கியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறான். சூப்பர் பீஸ் கூட அதிகமா யூஸ் பண்ணதுனால அவன்கிட்ட சாக்கராவுமே கம்மியா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல மறைஞ்சிக்கிறதும் ஒரு ஒருத்தான விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு சில பல அடிகள் பட்டதுனால இதுல மொத்தமா டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவனுக்கு தான் இருக்கு. சோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான். ஹோக்கியுமே அந்த இடத்துல ஈனோஜினோட டிஸ்அட்வான்டேஜை சொல்லிட்டு இந்த மாதிரி உனக்கு அடிபட்டு சாக்கராவும் இல்ல, நீனே வந்து மாட்டிக்கோ, நீ முன்னாடி பார்த்த ஹோக்கி கிடையாது, நான் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஹோக்கியோட வாய்ஸ் எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈனோஜின் வந்து அவன் இந்த பக்கம் தான் வருவான்
அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஹோக்கிக்குமே மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு அவன் யூஸ் பண்ணுவான்னு சொல்லி தெரியும் இல்லையா? டைரக்டா நம்ம அதுல ஹிட் வாங்கணும்னா நம்மளோட கதை இதோட முடிஞ்சிடும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதோட ரேஞ்சில இருந்து தூரமாவே இருப்போம். அப்பதான் அதோட எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும்ன்றத மாதிரி தான் அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இனோஜனோட ஷேடோவை பார்த்த ஹோக்கி ஜம்ப் பண்ணி அவனை கரெக்டா அட்டாக் பண்ண போகும்போது இனோஜன் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி ஹோக்கியோட மைண்டுக்குள்ள போயிடுவான். ஸோ நீ என்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் பண்ற விஷயத்த நான் ஆரம்பத்துல இருந்தே நோட் பண்ணேன். அதனால வேம்டே தான் நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சேன்ற மாதிரி இனோஜன் சொல்லுவான். இப்போ உன்னோட உடம்பு என் கண்ட்ரோல்ல இருக்கு. நான் இந்த மேட்ச்ல வின் ஆயிட்டேன்ற மாதிரி இனோஜன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹோக்கியோட உடம்பு வந்து ஒரு ஸ்லைம் மாதிரியான கிரியேச்சரா மாறி ஒரு பெரிய ஜந்து மாதிரி மாறி ஈனோஜினியே சாப்பிட்ட உடனே அவனோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு அந்த இடத்துல ஃபெயில் ஆகி ஹோக்கி வந்து ஈனோஜனோட கதையை நாக் அவுட் பண்ணி முடிக்கிறான். பரவாயில்ல நல்லா தான் பண்ணன்ற மாதிரி ஷீகிடாய் சோஜெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தான் நம்ம ஈனோஜன் கேட்பான். அப்ப சாய் அந்த இடத்துக்கு வந்து இவன் ஆன் பிளாக் ஆப்ஸ்ல இருக்கிறதுனால யாரா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா மென்டலான ப்ரெஷர்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் தான் இந்த ஜுட்ஸுவை நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தன்ற மாதிரி சொல்லுவான். பட் இதெல்லாம் ஹை லெவலான விஷயமாச்சு. இது எதுக்கு கெனினுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஷீகிடாய் கேட்க அவ்வளோ ஹை லெவலான ஜுட்ஸுவா அப்படின்னு நம்ம தான் ஈனோஜன் அந்த இடத்துல கேட்பான். சாய் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்பவே கஷ்டமான அசைன்மெண்ட்லாம் ஹோக்கியோட டீமுக்கு கொடுத்ததுனால தான் அவங்க இவ்வளோ அளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. இப்போ அவங்க உயிரோட இருக்கிற விஷயமே அமேசிங்கான விஷயம் தான். ஹோக்கியுமே அந்த இடத்துல நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்துக்குலாம் ரொம்ப நன்றி. நான் இப்போ ஒரு சூனினா மாறிடுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். ஈனோஜன் சாயை பார்த்து உங்க பையனுக்கும் நீங்க கொஞ்சம் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல கை கொடுத்துக்கிறாங்க. ஈனோஜன் அந்த இடத்துல இந்த வாட்டி நீ ஜெயிச்சிருந்தாலுமே அடுத்த வாட்டி நம்ம பேட்டில் பண்ணா கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். இதோட இந்த மேட்ச் முடியுது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த மக்கள் வந்து ரொம்பவே உற்சாகமா கிளாப்லாம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அரேனாவை கிளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அடுத்த மேட்சுக்கு யார் யார் இருப்பான்றத செக் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஈவாபே விசஸ் வாசாபி மேட்ச் தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் இந்த பருட்டோ மீட்ச்க்கு வர காணமேன்ற மாதிரி சாரடா ஒரு பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. கதவெல்லாம் உடைச்சிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ட்ரெயினுக்குள்ள போக அந்த இடத்துல அந்த திருட்டு பசங்களையே காணோம். எங்கடா போயிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நடுவுலயே எங்கனா ஜம்ப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மீட்ச்கி சோடத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.